சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் ஜே ஜெயசிங் அவர்கள், பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் வேர்ல்டு பீஸ் ஆஃபீஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் ரிலேஷன்ஸ். சார் வணக்கம் சார். சார், இப்போது தமிழகத்தில் பிறந்த ஒருத்தர் யுனைடெட் நேஷன்ஸ் உடைய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் பீஸ் அப்படிங்கும்போது எப்படி சார் அது சாத்தியமாகுது? தமிழகத்தில் பிறந்தவர் எப்படி இவர் அமெரிக்கா போகிறாங்க, எப்படி இந்த பிராண்ட் அம்பாசிடர் அப்படிங்கிற விஷயம் எப்படி இதை நிகழ்த்தியது? ஆக்சுவலாக நான் 16 வயசாக இருக்கும்போது எஸ்எஸ்எல்சி முடித்த உடனேயே மஞ்சக்காமாலைங்கிற ஒரு வியாதியினால் அட்டாக் ஆகப்பட்டேன். அதில் 21 நாட்களில் என்னுடைய உயிர் போகும் நிலை ஏற்பட்டது. அப்போது நான் மறுத்து விடுவேன் என்று சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் சில மணி நேரங்களை மறுத்து விடுவேன் என்று சொல்லி என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சவப்பெட்டியெல்லாம் வெளியே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சத்தமெல்லாம் எனக்கு கேட்டது. அப்போது தென்னை ஓலைகள் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பந்தலெல்லாம் போட்டார்கள், எல்லாம் சாவுக்கு வருவார்கள்னு சொல்லி. நான் அங்கே என்னுடைய ரூமில் ஒரு பாய் தலையணை போட்டு நான் படுத்திருந்தேன். அப்போது எனக்கு மூச்சு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது. மரண தருவாய் எனக்கு நிச்சயமாகிவிட்டது. உள்ளே போனால் மூச்சு, வெளியே போனால் போச்சுங்கிற நிலையில் நான் இருந்தேன். அப்போது தான் நான் ஜீசஸ் பற்றி நினைக்க ஆரம்பித்தேன். அப்போது நம்ம எப்படி சில நிமிடங்களில் செத்து போய் விடுவோம். சரி, நாம் ஆண்டவர் அதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட ஒரு பாவம் மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லி நான் வானத்தை அந்த மேலே ஆனந்து பார்த்து, ஆண்டவரே, நான் இந்த சின்ன அப்போ எனக்கு 16-17 வயசு ஆகுது. நான் செய்த பாவமெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க என்று சொல்லி நான் ஒரு பாவம் மன்னிப்பு ஜெபம் செய்தேன். எனக்கு உமக்கு சித்தம் இருந்தால் எனக்கு உயிரை காப்பாற்றுங்க, உயிர் கொடுங்க, உயிர் பிச்சை கொடுங்க. எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தா நான் உங்களுக்காக இந்த உலகத்தில் நான் ஜீவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் நான் ஒரு சின்ன ஜெபம் செய்தேன். நான் பெரிய பாவங்கள் எல்லாம் ஒன்றும் செய்யவில்லை. நான் செய்த பாவங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், சினிமாவுக்கு போய் சினிமா பார்ப்பேன். மற்றபடி வேறு எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை. வேறு எந்த பாவமும் நான் செஞ்சதில்லை. அந்த சின்ன பாவங்களுக்குள்ள மன்னியும் சொல்லி ஜெபம் பண்ணி எனக்கு கண்ணீர் வந்தது. நம்ம செத்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் எனக்கு காப்பாற்றும், நமக்காக உலகத்தில் ஜீவிப்பேன். அப்போது ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது. ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி என்னுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போச்சு. ஒரே செகண்ட் தான். அப்போ 21 நாட்களாக நான் ரத்தமெல்லாம் போய் நான் சாகும் தருவாயில் இருக்கும்போது அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ஒரு நிலைமை வந்தபோது, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய பலன் வந்தது. ஒரு பெரிய பலன். உடனே ஜம்ப் பண்ணி எழுந்திரிச்சேன். தலையை கூட ஆட்ட முடியாமல், உடம்பு கூட ஆட்ட முடியாது, ஜம்ப் பண்ணி எழுந்திரிச்சு நடந்து வீட்டை விட்டு ரூமை விட்டு வெளியே வந்து உடனே அங்கே வீட்டில் இருக்கவங்களாம் எல்லாம் பயந்து, என்னப்பா இது செத்து போயிடுவோம்னு நினச்சி எங்கெல்லாம் பந்தல் போட்டுட்ருக்குறோம், இது காஃபின் பாக்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சவப்பட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ இந்த மாதிரி நுழையன்னா இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணேன், ஏசாமி இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி உள்ளங்கலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போச்சு, எனக்கு பலன் வந்துருச்சுன்னு சொன்னேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் நல்ல சுகம் உள்ள மனிதனாக நான் ஜீவிக்கிறேன். எனக்கு எந்த விதமான வியாதிகள் எதுவும் வரல. இப்படி இருக்கும்போது நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நான் சென்னைக்கு பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு வந்தேன். பைபிள் காலேஜில் படித்து 1971 வருடம் நான் பாஸ்டர் ஆனேன். அப்புறம் ரெவரண்ட் ஆனேன். இங்கே பல வருடங்கள் கிறிஸ்தவ சர்ச்சுகளில் பாஸ்டர் என்ற ரெவரண்டாக இருந்தேன். அப்போது 1979 வருடம் அமெரிக்காவில் ஒரு இன்டர்நேஷ்னல் கிறிஸ்டியன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதனுடைய பேட்டர்னாக அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜிம்மி கார்ட்டர் இருந்தார். அவர் சில முக்கியமானவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார் அதில் பங்கேற்கும்படியாக. அப்போது எனக்கும் அந்த அழைப்பு வந்தது. அப்போது நான் என்ன செய்தேன், அந்த அழைப்பை ஏற்று நான் அமெரிக்கா சென்றேன். அமெரிக்கா சென்று கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணேன்.
அப்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 26 27 வயது தான் இருக்கும். அதெல்லாம் முடித்துவிட்டு நான் கான்ஃபரன்ஸ் முடித்துவிட்டு இருந்தபோது அங்கே நிறைய சர்ச்சுகள்லேருந்து வந்தவங்கெல்லாம் என்னை சர்ச்சில் ப்ரீச் பண்ண கூப்பிட்டாங்க. அப்போ நான் போய் சர்ச்சுகளெல்லாம் ப்ரீச் பண்ணேன். எல்லோரும் ஜெபம் பண்ண சொன்னாங்க, ஜெபம் பண்ணேன். அப்போது இந்த ஜெபம் பண்ண போது ஒருத்தர் என்னுடைய கையை பார்த்துட்டு, கிட்டத்தட்ட பல 100 கோடி, அப்போது அந்த காலத்தில் வந்து ஒரு 400-500 கோடி மக்கள் இருந்தாங்க. அத்தனை 500 கோடி மக்களுடைய கரங்களில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த 3 சிலுவை, ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில் இருக்கும்போது அங்கே 3 சிலுவைகள் இருந்தது. அந்த 3 சிலுவைகள் இந்த 500 கோடி மக்கள் யாரிலும் இல்லாமல் உங்கள் கையில் மாத்திரம் 1 2 3 சிலுவைகள் இருக்கிறதே என்னன்னு கேட்டார்கள். அது எனக்கு தெரியாது, அது கடவுளால் கொடுக்கப்பட்ட சிலுவை 1 2 3 என்று சொன்னேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ண போதெல்லாம் எல்லோரும் நல்லா ஆயிடுச்சு. அதனால் என்னை அங்கே அமெரிக்காவிலேருந்து இந்தியா திரும்புறதுக்கு யாரும் விடலை. அப்போது ஒரு சர்ச்சில் என்னை பாஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு $750 கொடுத்தாங்க. அப்போது ஒரு டாலர் விலை வந்து $12 எனக்கு ஞாபகம் இருக்கிறது. 750 4 வாரத்துக்கு $3000, $36,000 ரூபாய். அப்போ எந்த வருஷம் இது? நான் சொல்கிறது வந்து 1983 எனக்கு $36,000 சொன்னாங்க எங்கெங்கே அமெரிக்கா. அப்புறம் வெளியே போகிறதுக்கெல்லாம் ஹெலிகாப்டர், மெர்சிடிஸ் பென்ஸ் காரு 83 எல்லாம் கொடுத்தாங்க. நான் பார்த்தேன், நாம் உலகத்தையே வெறுத்துட்டு, எனக்கு உணவு, உடுக்க உடை, படுக்கை இருந்தால் போதும், படுக்கை இடம் இருந்தால் போதும், நம்ம கடவுளுக்கு ஊழியத்தை செய்யணும், கடவுளுடைய அன்பை எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் ஒரு மன சமாதானத்தை உருவாக்கக்கூடிய சொற்பொழிவு ஆற்றணும், எல்லாரையும் மனதை தேற்றி அவர்களை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவங்களை ஆயத்தப்படணும். இந்த ஊழியத்துக்கு நாம் வந்திருக்கும்போது இந்த அண்டர் ஹெலிகாப்டர் ஆன் த மெர்சிடஸ் எல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று சொல்லிவிட்டு நான் ஆர்ச் பிஷப் கிட்ட சொன்னேன். ஆர்ச் பிஷப், இந்த மாதிரி நான் வந்து திரும்பி என் தேசத்துக்கு போய் என் மக்களுக்கு உதவி செய்யணும், முதல்ல அவங்களுக்கு உதவி செய்யணும். நிறையா பேருக்கு சாப்பாடு இல்லை, துணிமணி இல்லை, கர்ப்பிணி பெண்களுக்கு ஆஸ்பத்திரி இல்லை, மருந்து இல்லை, நர்ஸு இல்லை, அதெல்லாம் நான் எதனாச்சும் சேவை பண்ணணும், நான் திரும்பி போகணும். ஆர்ச் பிஷப் சொன்னார், நோ நோ நோ, இந்தியா இஸ் அ புவர் கண்ட்ரி, இஃப் யூ கோ தேர் யூ வில் சஃபர் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐ எம் ரெடி டு டை ஃபார் தி சேக் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ வாண்ட் டு ஹெல்ப் மை ஓன் பீப்புள் இன் இந்தியா அப்படி என்று சொன்னேன். நோ நோ நோ, நான் உங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் எல்லாம் வாங்கி தரேன். நான் சொன்னேன், அதெல்லாம் முடியாது, நான் போய்தான் ஆகணும் என்று சொன்னேன். அப்போ அது அவங்க சொன்னாங்க, ஆர்ச் பிஷப் சொன்னார், யூ ஆர் அ மேட் அண்ட் ஃபூல் அப்படின்னா. நான் சொன்னேன், எஸ், ஐ எம் எ மேட் அண்ட் ஃபூல் பிஃபோர் தி சைட் ஆஃப் மேன், நாட் பிஃபோர் சைட் ஆஃப் காட் என்று சொல்லிவிட்டு நான் புறப்பட தயாரானேன். அப்போது ஒரு பெரிய சர்ச்சில், கதீட்ரல் சர்ச்சில் என்னை பேசும்படியாக சொல்லியிருந்தாங்க. என்னுடைய டெஸ்டிமனி, என்னுடைய சாட்சி சொல்ல சொன்னாங்க, நீங்கள் எப்படி ஏற்று. அப்போ நான் இப்படி சொன்னோன்னே அப்போது ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. நான் லைஃப்பில் ஒரு தடவை ஸ்மோக் பண்ணதில்லை. சரி, நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா, லிக்வார்? அது நான் பண்ணதில்லைன்னு சொன்னேன். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதான்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிடையாது. அப்போ முன்னால் கால் மேலே கால் போட்டுட்டு இருந்த ஒரு ஓல்டு லேடி சொன்னாங்க, யூ ஆர் யூஸ்லெஸ் அப்படின்னு. நான் என்னையா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் ஒரு குடிக்காமல், ஒரு சிகரெட் குடிக்காமல், ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்காம கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு வாழ்க்கை இந்த வாலிப வயசில். அப்படி இருக்கும்போது நாம் ஏதோ இது நம்ம சாட்சியை கேட்டு இவங்களும் மனம் திரும்புவாங்க, கொஞ்சம் நான் மனம் திரும்பி கடவுளுக்காக ஜீவிப்பாங்கன்னு பார்த்தால் இந்த பொம்பளை யூஸ்லெஸ்ன்னு நம்மளை சொல்லுதுன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, நாம் வந்து நம்ம ஊருக்கே போயிட்டு நம்ம மக்களுக்கு உதவி செய்ய வேணும்னு சொல்லி நான் உடனே திரும்பி வந்துட்டேன். வரும்போது எனக்கு கொஞ்சம் பணமெல்லாம் கொடுத்தாங்க, நீங்கள் போய் ஊழியம் செய்யுங்க. நான் வந்து நிறையா
அனாதை இல்லங்களுக்கும், கண் பார்வையற்ற இல்லங்களுக்கும், முதியோர் இல்லங்களுக்கும், கர்ப்பஸ்திரீகளுக்குடைய இது பிரசவ சின்ன சின்ன கிளினிக்குகள்லாம் ஆரம்பிக்க மலைவாசிகள் மத்தியில் ஜவாதிகள்ஸு அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நான் நிறையா ஹெல்ப் பண்ணி நான் மக்களுக்கு சேவை பண்ணிவிட்டு கடவுளுக்கும் ஊழியம் செஞ்சுட்டு நான் இருந்தேன். அப்புறம் அடிக்கடி அமெரிக்காவுக்கு என்னை வர சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்கள் அங்கே ஊழியம் பண்ணுங்கள், இங்கே நாங்கள் வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங், நாங்களும் அமெரிக்கன்ஸு, நாங்களும் ஹியூமன், எங்களுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த 3 சிலுவை இருக்கிற கைனால் எங்களை தொட்டு ஜெபம் பண்ணணும், எங்களுக்கு சுகமாகுதுன்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது 2003 நம்ம ஆர்ச் பிஷப் ஆஃப் நியூயார்க் அவர் என்ன பண்ணார், அப்போ இருந்த செக்ரட்டரி ஜெனரல் யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட என்னை அறிமுகப்படுத்திட்டு அப்போது என்னை வேர்ல்டு பீஸ் ஃபெடரேஷன் அவங்க சீனியர் மெம்பர் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ், சீனியர் மெம்பர் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் அண்டு அவங்க யுனைடெட் நேஷன்ஸில் சோசியல் அண்டு எக்கனாமிக் கவுன்சிலில் வித் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸோட அவங்க மெம்பர் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு தெரியும் யூஎன் கண்ட்ரி மெம்பர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரிஸ் அண்ட் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ். இந்த ஆர்கனைசேஷனில் வேர்ல்டு பீஸ் ஃபெடரேஷன், இந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னை அம்பாசிடர் ஃபார் வேர்ல்டு பீஸாக போட்டாங்க 2003. அதிலிருந்து இப்போது யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மெம்பர் ஆர்கனைசேஷன் இருக்கிறவங்கள எங்கெங்கெல்லாம் சமாதானம் பண்ணணுமோ உலகத்தில் அந்த மாதிரி அங்கே சில இடங்களுக்கெல்லாம் அனுப்புவாங்க. அப்போது சில கண்ட்ரிகளுக்கு நானும் போயிருக்கிறேன். மற்றபடி இங்கே இந்தியாவிலையும் நான் எங்கெங்கெல்லாம் சமாதான காரியங்கள் செய்யணுமோ அது நான் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். நான் சொந்தமாகவும் சர்ச்சு மூலமாகவும் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாகவும் நான் உலகத்தை கிட்டத்தட்ட 46 முறை சுற்றி வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறையா கண்ட்ரிகளுக்கு போயிருக்கிறேன். ஒரு 90 கண்ட்ரிகளுக்கு மேலே போயிருக்கிறேன். நான் போகாத தேசம் இல்லை, பார்க்காத தலைவர்கள் இல்லை, பறக்காத ஏரோப்ளேன் இல்லை, உடுத்தாத உடை இல்லை, சாப்பிடாத சாப்பாடு இல்லை, பார்க்காத தலைவர்கள் இல்லை. இவ்வளவையும் பார்த்துட்ட பிற்பாடு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன் சார் பார்த்தது? அதாவது எல்லாம் இருந்தும் கூட ஒரு மனுஷனுக்கு மனசமாதானம் இல்லை அப்படின்னா, மன நிம்மதி இல்லைன்னா அவனுக்கு வாழ்க்கை என்ன? வாழ்க்கை இல்லை. இப்போ கோடி கோடியாக பணம் இருந்தும் அவனுக்கு உடம்பெல்லாம் வியாதியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? குடும்பம் இல்லாமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? குழந்தைகள் இல்லாத இருந்தால் என்ன பிரயோஜனம்? இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு தேவை நல்ல ஹெல்த் தேவை. ரெண்டாவது அவர் நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இந்த 3 தான் ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த 3 இருந்தாவே ஹீ இஸ் தி ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் த வேர்ல்டு. ஆச்சுங்களா? பணம் கோடி கோடியாக இருந்தும் நல்ல ஹெல்த் இல்லை, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவன் ஏழைகளை விட பரம ஏழை. ஒருவேளை உனக்கு 1,00,000 கோடி சொத்து இருக்கலாம், ஆனால் முன்னாடி மாதிரி ஏழை யாரும் இல்லை. அதே சமயத்தில் கடவுளை நம்பி கடவுளுக்காக சந்தோஷமாக ஜீவிக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு நல்ல தேக ஆரோக்கியமும், அவனுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய நிலைமையும், நன்றாக தூங்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அவனே இந்த உலகத்தில் பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யமான். இதுதான் நான் கண்டது. ஓகே, இப்போ 46 நாடுகள் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. 46 தடவை சுற்றியிருக்கேன். 46 டைம் உலகத்தை சுற்றி வந்திருக்கீங்க. நிறைய 90+ கண்ட்ரிஸ் போயிருக்கீங்க. அப்படிங்கும்போது அங்கெல்லாம் போயிட்டு உங்களுடைய சர்வீஸ் எந்த மாதிரி சார் இருக்கும்? சில தலைவர்கள் பார்ப்பீங்க, சில மக்கள் பார்ப்பீங்க, எந்த மாதிரி சர்வீஸ் தருவீங்க? அவங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி இருக்குது? இப்போ நான் பெரும்பாலும் இந்த நாடுகளுக்கு போனது ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் சர்ச் ஹெட் குவார்ட்டர். சர்ச்சிலேருந்து ஒவ்வொரு கண்ட்ரிகளுக்கு அனுப்புவாங்க. அங்கே போய் அவங்களுக்கெல்லாம் ப்ரே பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், ப்ரீச் பண்ணணும். அந்த மாதிரி போயிருக்கிறேன். அப்புறமா நம்ம ஆர்கனைசேஷன் பீஸ் ஃபெடரேஷன், வேர்ல்டு பீஸ் ஃபெடரேஷன்,
ஆஃப் யுனைடெட் நேஷன் அந்த இது சம்மந்தமாக போயிருக்கிறேன். அப்புறமா இப்படி சர்ச்சு சம்மந்தமாக, ஆர்கனைசேஷன் சம்மந்தமாக, பர்சனல் ஃபேமிலி சம்மந்தமாக இப்படித்தான் நான் போயிருக்கிறேன். சர்ச்சு சம்மந்தமாக போனது கூடுமான வரைக்கும் ரிலீஜியஸ்னால் சர்ச்சு ஒர்க்ஸ். ஓகே சார், ஒரு இறுதியான கேள்வி என்னன்னா, இந்த வேர்ல்டு பீஸ் அப்படிங்கும்போது பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் வேர்ல்டு பீஸ் அப்படிங்கும்போது எதை குறிக்குது சார்? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வி ஹாவ் டு கோ. நாங்கள் வந்து அங்கே போயிட்டு எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குதோ அங்கே போயிட்டு ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன் அண்ட் ரிகன்சிலியேஷன் அந்த மாதிரி அவங்கள சமாதானம் உருவாக்கணும். அதுதான் பீஸ் ஃபெடரேஷனுடைய நோக்கம். அது வந்து உங்களுடைய ஸ்பீச்னால ரெண்டு பார்ட்டியை உட்கார வச்சு பேசணும். ஓகே, எங்கே பிரச்சனைகள் இருக்குதோ அதுதான். ஓகே, அதுதான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஒர்க். அதில் வந்து அவங்க சமாதானம், அவங்க மெம்பர் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். ஓகே, இது வந்து உலகம் முழுக்க நீங்கள்? ஆமாம், உலகம் முழுவதும் போகலாம். சரி, ஓகே சார். ஓகே, இது மாதிரி ஆனவங்க வந்து ஒரு சிலர் வந்து சரியாக இருப்பாங்க, அவங்களும் உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? யாருங்க? நீங்கள் கொடுத்த ஸ்பீச்னால தான் நான் சரியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்கல்ல? அது ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, லட்சக்கணக்கான பேர். என்னால் ஃபோனே எடுக்க முடியல. டெய்லி 200-300 ஃபோன் வருது. லட்சக்கணக்கான பேர் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம். தேங்க்யூ.